கேர் டு கியூர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் டாக்டர் மாரியப்பன், கேர் டு கியூர் கிளினிக், அக்குபங்சரிஸ்ட், மதுரை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தலைவலி. தலைவலியில் பார்த்தீங்கன்னா ஒத்த தலைவலி, அப்புறம் பித்தத்தினால வர்ற தலைவலி, கபத்தினால வர்ற தலைவலி, வாதத்தினால வர தலைவலின்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காமனாக இருக்கிற தலைவலி. தலைவலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். உதாரணத்துக்கு சிலர் காலை உணவை தவிர்க்கிறதுனால அவங்களுக்கு தலைவலி வரும், அல்லது லேட்டாக சாப்பிட்றப்ப அந்த தலைவலியோட தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சோடனே அவங்களுக்கு தலைவலி சரியாயிடும். நைட்டு தூக்கம் சரியாக இல்லை, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்துச்சுன்னா காலையில் எந்திரிச்சோடனே தலைவலி இருக்கும். இன்னும் சிலருக்கு வெயிலில் அலைஞ்சிட்டு வந்தாங்கன்னா மட்டும் ஓவர் ஸ்வெட்டிங்னாலையும் அந்த வெக்கையினாலையும் தலைவலி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டாங்க அப்படின்னா தான் தலைவலியே வரும். அது பவர் கிளாஸாக இருக்கலாம், அல்லது நார்மல் கூலிங் கிளாஸ். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது தலைவலிக்கு. அதில் நம்ம அக்குபங்க்சர் மூலமாக எப்படி ஒருத்தரோட தலைவலியை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். தலைவலியை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உறுப்புகள் ஏற்கனவே ராஜ உறுப்புகள் பற்றி சொல்லியிருக்கேன் அக்குபங்க்சரில். அதில் தலைவலிக்கு பார்த்திங்கன்னா ஸ்டொமக், கால் பிளாடர், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன், இந்த மாதிரி புள்ளிகள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது புருவத்துக்கு மேலேயும் தலையிலையும் முக்கியமாக இந்த புள்ளிகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸை போடுறப்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ மலச்சிக்கல்னால ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா அவருக்கு LI4 பாயிண்ட் போடுறப்ப அது தலைவலியையும் குறைக்கும், மலச்சிக்கலையும் சரி பண்ணும். இது ஜிபிக்குள்ள பாயிண்ட் போடுறப்ப அவருக்கு புருவத்துக்கு மேலே இருக்கிற புள்ளிகள் தூண்டப்படுறதுனால அவருக்கு தலைவலி இம்மிடியேட்டாக குறையும். அதாவது முன்பக்க தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெத்திக்கு மேலே மட்டும் தலைவலி இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டொமக் சேனல், இந்த வயிற்று பகுதிக்கான புள்ளிகளை தூண்டுறப்ப இந்த பசியின்மை அல்லது செரிமான கோளாறு இந்த மாதிரி தொந்தரவுனால தலைவலி வருது. வாயு வயிற்றில் அதிகமாக தேங்குறதுனால தலைவலி வரும். அப்போ அவங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை போடுறப்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தலைவலிக்கு பார்த்திங்கன்னா வெறும் அக்குபங்க்சர் மட்டும் பண்ணாமல் நம்ம கேர் டு கியூர் கிளினிக்கில் ஹெட் மசாஜ் பண்ணுறோம். இந்த ஹெட் மசாஜுங்கிறது புருவத்தில் ஆரம்பித்து பின்னந்தலை வரைக்கும், அதாவது கழுத்துக்கு மேற்பகுதி வரைக்கும் பண்ணுறது தான் ஹெட் மசாஜ். வெறும் தலையில் அப்படியே தைலத்தை தேய்க்கிறதோ தலைக்கு மசாஜ் பண்ணுறதுங்கன்னா அப்படி கிடையாது. இது அந்த பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி, அந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணி பண்ணுறது. இது தலை ஃபுல்லாக பண்ணுறது, அந்த கபாலம் முழுக்க பண்ணுறது தான் இந்த ஹெட் மசாஜ். இந்த ஹெட் மசாஜ் பண்ணுறப்ப ஒருத்தருக்கு தலைவலியோடு இங்கே நம்ம கிளினிக் வராருன்னா அந்த ஹெட் மசாஜ் முடிக்கிறப்பே அவருக்கு பெயின் குறையிறத ஃபீல் பண்ண முடியும். அடுத்து அக்குபங்க்சரும் ஹெட் மசாஜும் சேர்த்து பண்ணுறப்ப பெர்மனண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ என்ன நம்ம கிளினிக்கில் பண்ணுறோம் அப்படின்னா மேல் பேஷண்ட்டுக்கு மேல், ஃபீமேல் பேஷண்ட்டுக்கு ஃபீமேல் அக்குபங்க்சரிஸ்ட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. பெண் நோயாளிகளுக்கு பெண் மருத்துவரும், ஆண் நோயாளிகளுக்கு ஆண் மருத்துவரும் இங்கே சிகிச்சை அளிக்கிறோம். நம்ம கேர் டு கியூர் கிளினிக்கில் ஹெட் மசாஜ், அக்குபங்க்சர் ஃபீமேல் தெரபிஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹெட் மசாஜ் பண்ணி முடித்த உடனே வலி குறையிறத ஃபீல் பண்ண முடியும். அக்குபங்க்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தலையில் நீர் கோர்க்கிறதுனாலையோ கபம் அதிகமாகிறது, அதுதான் அந்த நீர் கோர்க்கிறது அப்படிங்கிறது. சைனோசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, இன்னும் சில கப ரீதியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தலைவலி வரும். கபம் அதிகமாகிறதுனால வர தலைவலி. இது பித்தம் தலையில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வர்ற தலைவலி ஹீட் அதிகமாகிறதுனால வர்ற தலைவலி. இது கேஸ் அதிகமாகிறதுனால, அந்த வாயு அதிகமாகிறதுனால வர்றது வாதம் சம்மந்தமான தலைவலி. இந்த தலைவலிகள் எல்லாத்தையுமே அக்குபங்க்சரில் முழுமையாக சரி பண்ண முடியும். எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இது எவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும், எனக்கு வருஷக்கணக்காக பிரச்சனை இருக்குது, நிறைய மெடிசின் சாப்பிட்டுட்டேன், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு, டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அக்குபங்க்சரில் நாங்கள் சொல்கிறது ஒன்று தான். 15 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் வர வேண்டியது இருக்கும் அக்குபங்க்சருக்கும் இந்த ஹெட் மசாஜுக்கும். அதுக்கப்புறம் வாரம் 4 நாள், வாரம் 3 நாள், வாரம் 2 நாள், வாரம் 1 நாள்னு படிப்படியாக சிகிச்சை கொடுக்கறத குறைப்போம். அப்புறம் 15 days ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை 15 days கண்டினியூஸாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டு அதோட தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் தலைவலி இருக்கிற அன்றைக்கி மட்டும் சிகிச்சைக்கு வந்தால் போதுமானது. இப்படி பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ மெடிசின் இல்லாமல் சரி பண்ண முடியும். உங்களுக்கு தலைவலியை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணணும், பெர்மனண்ட் ரிசல்ட்டு கொடுக்கணும், பல வருஷமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது, எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், எதுலேயுமே எனக்கு தலைவலி குறையலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். 100% ரிசல்ட் இருக்கும். கம்ப்ளீட்டாக உங்கள் ஹெட்டேக்கை ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கிறது காமனாக இருக்கிற ஹெட்டேக் பற்றி தான். அடுத்தடுத்த வீடியோவில் ஒற்றை தலைவலி பற்றியும், கண் பிரச்சனைனால வர தலைவலி, சைனோசைட்டிஸ்னால வர தலைவலி பற்றி பார்க்கலாம். மேலும் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.